வணக்கம். கேங்கர்ஸ் அப்படிங்கிற படம், அந்த படத்தினுடைய ட்ரெய்லர், ஸ்னீக் பீக் அப்படின்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த படத்தினுடைய விழாவும் ரொம்ப அழகாக கொண்டாடப்பட்டது. விழாவில் வடிவேல் அண்ணனை பார்க்கறதுக்கு நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதில் என்னன்னாக்க திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு சொல்றது போல வடிவேல் அவர்கள் திரும்ப இந்த படத்துல கம்பேக் ஆகுறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் இருக்கு. நம்மளுடைய ஆசையெல்லாம் என்னன்னாக்க நம்ம குலசாமியை வேண்டிக்கிறோம். இப்பவே வைகை புயல் வடிவேல் அண்ணன் இந்த படமாவது அவருக்கு கம்பேக் கொடுக்கிற படமாக இந்த கேங்ஸ்டர் படம் இருக்கணும் அப்படின்னு நம்மலாம் வேண்டிக்கிறோம். ஏன்னா நம்ம எல்லாருமே வடிவேலுவை ரசித்து கொண்டே இருப்பவர்கள், வடிவேலுவை கொண்டாடி கொண்டே இருப்பவர்கள், நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை எல்லாம் போக்கக்கூடிய, மன சஞ்சலங்களை எல்லாம் போக்கக்கூடிய, டென்ஷனை எல்லாம் போக்கக்கூடியவர் தான் வடிவேல் அண்ணன். அதனால வடிவேல் அண்ணன் ஒரு கம்பேக் கொடுத்தாருனாக்கா அடுத்த ஒரு 30-40 வருஷத்துக்கு உண்டான காமெடி இன்னமும் நமக்கு நிறையவே கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் வடிவேலு அவர்களுக்கு இந்த கேங்கர்ஸ் படம் கம்பேக் கொடுக்குற படமா அமையுமா? ஏன் அப்படின்னா, இதற்கு முன்னாடி கம்பேக் அப்படின்னு சொல்லிட்டு வந்த வடிவேலுடைய எந்த படங்களும் நம்மளால ரசிக்கப்பட முடியாத படங்களாகவே இருந்துச்சுங்கிறது தான் மிக வருத்தத்துக்குரிய விஷயம். வடிவேலுவை இந்த சினிமா ஒதுக்குச்சு அந்த ஒரு காலம். அதே போல ஒரு கட்டத்துல வடிவேலுவே தன்னை ஒதுக்கிக்கிட்டார் சினிமாவில இருந்து அப்படிங்கிறதும் அந்த காலகட்டத்தில் நடந்துச்சு. மூணாவது விஷயமா கரோனா அப்படிங்கிற விஷயமும் அந்த காலகட்டத்தில் தான் வந்துச்சு. இதையெல்லாம் சேர்ந்து வடிவேலுவுக்கும் நமக்குமான பந்தத்தை பிரிச்சிருச்சா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அப்படி ஒரு கரோனா கவலைகளோட ஸ்ட்ரெஸ்ஸில் ஊரடங்கி வீடடங்கி கிடந்த சமயத்தில் நமக்கெல்லாம் ஒரு பெரிய எனர்ஜி பூஸ்டராக இருந்தது வடிவேலுடைய காமெடிகள் தான். அந்த வடிவேலுடைய காமெடிகளை எத்தனை தடவை போட்டு பார்த்தாலும் நமக்கு அப்படி ஒரு உற்சாகம் பொங்கக்கூடியது தான். ஆனால் ஒரு பெரிய கேப்பு ஒன்று விழ ஆரம்பிச்சது. அதற்கு பிறகு எலி அப்படிங்கிற திரைப்படத்தில் திரும்ப ரீஎன்ட்ரி கொடுத்தாரு வடிவேலு. ஆனால் அந்த எலி மிக மிக மோசமான ஒரு சுண்டலியாகத்தான் இருந்துச்சு. அந்த படத்தில் வடிவேலு செய்த எந்த காமெடியும் சிரிக்கவோ ரசிக்கவோ வைக்கலைங்கிறதுல பார்த்து ஒவ்வொரு ஆடியன்ஸும் ரொம்ப நொந்து நூலாயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னண்ணே அண்ணே இன்னும் வேணும்னே அண்ணே, சரியாக தேர்ந்தெடுங்கண்ணே அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. இதுக்கு காரணம் வடிவேலு அண்ணனுடைய ஈகோவும் ஒரு காரணம் தான். வடிவேலு அண்ணன் வந்தால் ஹீரோவாக தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி, நான் இனிமேல் காமெடி ரோல்லலாம் நடிக்க மாட்டேன், நான் வந்தால் ஹீரோ ரோலில் தான் நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முரட்டுத்தனமான ஒரு கொள்கையை ஒன்று வச்சிருந்ததுனாலையும் நமக்கு இழப்புகள் ஏற்பட்டுச்சு. அவருக்கு எந்த இழப்பும் கிடையாது. வடிவேலு அண்ணன் படம் நடிக்கலைனாக்கா அவருக்கு இழப்பு கிடையாது, நமக்கு தான் இழப்பு. அப்படியே இருந்ததும் ஒரு காரணம். அதுக்கு பிறகு பார்த்தாக்க விஷால் நடித்து ஒரு படம் வந்துச்சு. அந்த விஷால் நடித்த அந்த படத்தில் முதல் பகுதியில் சூரி காமெடியில் கலக்கியிருப்பார். இரண்டாவது பகுதியில் வடிவேலு அண்ணன் காமெடி பண்ணியிருப்பார். முதல் பகுதியில் சூரியனுடைய காமெடியும் எடுபடலை. இரண்டாவது பகுதியில் செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய விஷால் வடிவேலு அந்த காம்பினேஷன் காமெடியும் எடுபடலை. இது ஒரு வருத்தமான விஷயமாவே அந்த படமும் ஆகிப்போச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மெர்சல் படத்துல தான் நினைக்கிறேன், அதுல விஜய் கூட இருக்கிறவரா சில காட்சிகள் ஒரு கேரக்டர் ரோல் மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாரு. அது நல்லா இருந்துச்சு அப்படின்னாலும் கூட பழைய அந்த வடிவேலு அண்ணனை நம்மளால பார்க்க முடியல. இருந்தாலும் வடிவேலை நம்ம பார்க்குறோம் ரைட்டு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் நமக்கு இருந்தது. இந்த சமயத்துல தான் வடிவேலு அண்ணன் மாமன்னன் அப்படிங்கிற ஒரு படத்துல நடிக்கிறாங்க. மாமன்னனாகவே அவர் வாழ்ந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கு முன்னாடி நடித்த எந்த ஒரு பாடி லாங்குவேஜுமே இல்லாம முழுக்க தன்னை ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா அப்படியே நமக்கு காட்டினாரு மாரி செல்வராஜனுடைய படத்துல. அப்படி ஒரு படம் தான், இந்த மறக்கவே முடியாது அந்த கதாபாத்திரத்தை வாழ்ந்து காட்டினார்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி வாழ்ந்து காமிச்சார் அந்த படத்துல. ஆனா அதற்கு பிறகு உடனடியா பழையபடி மலமலன்னு அவருக்கு படம் வந்துச்சா அப்படின்னு பார்த்தாக்க வராததற்கு காரணமும் வடிவேலு அண்ணனா தான் இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி கதை வேணாம், இந்த மாதிரியாவே இருக்கட்டும், இப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வந்த சமயத்துல தான்
பி வாசு அவர்கள் சந்திரமுகி 2 கதையை எடுத்துக்கிட்டு ரஜினி சார்கிட்ட போய் கேட்க, அப்புறமா வேற வழி இல்லாம ராகவா லாரன்ஸை வச்சுக்கிட்டு அந்த சந்திரமுகி 2 பண்ணாரு. சந்திரமுகியில எப்படி வடிவேலு இருந்தாரோ அதே போல சந்திரமுகி 2லையும் வடிவேலு இருந்தா நல்லா இருக்கும். ரஜினிக்கு பதில் ராகவா, ஆனா வடிவேலுக்கு பதில் வேற யாரும் கிடையாது, வடிவேலு தான் அப்படிங்கிறதுல பி வாசு சார் உறுதியா இருந்தாரு. இதுல என்ன கொடுமைனாக்க, இந்த சந்திரமுகியினுடைய பேயாட்டம் கூட சகிச்சுக்கலாம் போல இருக்கு. ஆனா சந்திரமுகியவே திரும்ப எடுத்து சந்திரமுகி 2ன்னு அதுக்கு பேர் வச்சா என்னங்க இது நியாயம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படத்தினுடைய கதையமைப்பு வலுவே இல்லாமல் கட்டமைக்கப்பட்டிருந்துச்சு. ஒரு சீன் கூட அதுல உருப்படியா இல்லை. அதனால காமெடியும் ரசிக்கப்படலை. அப்பேற்பட்ட ஒரு விஷயத்திலையும் அது சரியா வரல அப்படிங்கிறது தான் வருத்தமான விஷயம். இன்னும் சொல்ல போனா பி வாசு சாருக்கு காமெடிங்கிறது ரொம்ப அழகா வரக்கூடியது. வடிவேலு அண்ணனும் பி வாசு அவர்களும் சந்திரமுகியில எப்படி பண்ணியிருந்தாங்களோ அந்த அளவுக்கு சந்திரமுகி 2லையும் இருக்கும்னு பார்த்தா அது மிஸ் ஆனிச்சு. இப்படியாகவே தான் வடிவேலு கம்பேக் ஆகுறாருன்னு சொல்லி திரும்ப பேக் டு தி பெவிலியன் அப்படின்னே வடிவேலனை போயிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல தான் நீண்ட இடைவெளிக்கு பிறகு காமெடியில தனி முத்திரை பதிக்கிற படங்களா எடுத்துட்டு இருக்கிற சுந்தர்சி அவர்களும் வைகை புயல் வடிவேலு அண்ணனும் மீண்டும் சேர்கிறார்கள் அப்படின்னு ஒன்று வந்ததுதான். அதுதான் இப்போ கேங்கர்ஸ். இந்த கேங்கர்ஸ் படம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம கைப்புள்ளைய உருவாக்குனவர் சுந்தர்சி தான் இல்லையா? கைப்புள்ளைக்கு உயிர் கொடுத்தவர் வடிவேலன். அதே போல தலைநகரம் படமா இருக்கட்டும், நகரமா இருக்கட்டும் அப்படின்னு வடிவேலன் அந்த நாய் சேகர் அது இதுன்னு போட்டிருக்கிற வித்தைகள் எல்லாமே சுந்தர்சியினுடைய காமெடி. வடிவேலன் இல்லாமலே சுந்தர்சியினுடைய படங்கள் வந்து காமெடியில அதகலம் பண்ணிடும். வடிவேலன்னு கூட சேர்ந்துட்டாருனாக்க வர்ற ஒவ்வொரு சீனும் நம்மளை தெரிக்க விட்டுரும். பஞ்சு டைலாகா இருக்கும் வடிவேலு பேசுறாருனாக்கா. அப்படிப்பட்ட ஒரு லண்டன் மாதிரி படம் எடுங்க. கைப்புள்ளைக்கு நிகரா இனிமே ஒரு 100 வருஷம் அவங்க கைப்புள்ள மாதிரி ஒரு கேரக்டரை வச்சுக்கிட்டு ஒருத்தர் நடிக்கிறதுக்கோ, அல்லது கைப்புள்ள மாதிரி வடிவேலு மாதிரி ஒருத்தர் வச்சுக்கிட்டு ஒருத்தர் டைரக்ட் பண்றதுக்கோ இன்னும் 100 வருஷத்துக்கு தமிழ் சினிமால ஆள் கிடையாது. எப்படி காதலிக்க நேரமில்லையில பாலையாவுடைய கேரக்டரை எடுத்து செய்யறதுக்கு ஆளே இல்லைன்னு சொல்றோமோ அது மாதிரிதான் அந்த கைப்புள்ள. அப்படி பல படங்கள்ல காமெடியில அதகலம் பண்ணிய வடிவேலுவை வைத்துக்கொண்டு கலைக்கு எடுத்த சுந்தர்சி அவர்கள் இப்ப 2 பேரும் சேர்ந்து சேர்றாங்கன்னு சொன்னப்பவே நமக்கு ஒரு சந்தோஷம் வந்தது. அப்படி சேர்ந்து வந்திருக்கிற அந்த படம் தான் இப்ப இந்த வாரம் ரிலீஸ் ஆக போற கேங்கர்ஸ். இந்த கேங்கர்ஸ்க்கும் கூட என்ன படம் பேர் வைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னப்ப கேங்கர்ஸ்னு வச்சிருவோமா அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் என்ன கேட்டிருக்காப்புல. ஆனா கேங்ஸ்டர்னு தானே இருக்கு, கேங்கர்ஸ்னு ஒரு பேரே இங்கிலீஷ்ல கிடையாதுண்ணே அப்படின்னு நம்ம வைப்போம்னே அப்படின்னு வடிவேல் என்ன சொன்னதாகவும், கேங்கர்ஸே புது விதமா நல்லா தானே இருக்கு அப்படின்னதாகவும் சொன்னாங்க. மணி ஹீஸ்ட்னு ஒரு வெப் சீரிஸ் மிகப்பெரிய அளவு உலகம் முழுக்க பாப்புலரானது. கிட்டத்தட்ட அதை நான் அந்த மணி ஹீஸ்ட் வெப் சீரிஸை நான் பார்த்து முடிக்கிறதுக்கே எனக்கு 2 மாசம் ஆச்சு. அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான வெப் சீரிஸ், அது மிரட்டி எடுத்துரும் நம்மளை. அந்த மணி ஹீஸ்ட்டை ஒரு லோ பட்ஜெட்ல நம்ம ஊர்காரைகளெல்லாம் வச்சு எடுத்தா எப்படி இருக்குமோ அப்படித்தான் எடுத்திருக்கேன். அந்த ஒரு கொள்ளையடிக்கிற அந்த கும்பல் அதை தான் நம்ம ஒரு கலகலன்னு இப்படி எடுத்துருக்க காமெடியா ஜாலியா எப்படி எடுக்கலாம்ட்டு தான் எடுத்திருக்கிறது தான் இந்த படம் அப்படின்னு சுந்தர்சி என்ன சொன்னாரு. அதே போல வடிவேலு அண்ணனும் அந்த மாதிரி தான் நல்லா காமெடியில நல்லாவே கொண்டு வந்திருக்காரு சுந்தர்சி அப்படின்னு சொன்னாரு. இந்த கேங்கர்ஸ் அப்படிங்கிற திரைப்படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா சுந்தர்சி படம்னாலே பார்க்கறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. வடிவேலு என்ன ஸ்கிரீன்ல திரும்ப நம்ம பார்க்கிறோம்னாக்கா அதுக்கு ஒரு பெரிய கொண்டாட்ட மனநிலை தான் நமக்கு இருக்கும். 2 பேரும் சேர்ந்து வந்து ஸ்கிரீன்ல நிக்கிறாங்க அப்படின்னாக்கவே நமக்கு இன்னும் ஜாலியா இருக்கும். அதாவது சுந்தர்சி டைரக்ட் பண்ணின படத்துல அவர் நடிச்சிருக்காரு. சுந்தர்சி நடிக்க வடிவேலுவும் சேர்ந்து செய்யறது எந்த அளவுக்கு கலாட்டா கலகலப்பா இருக்க போதோ நமக்கு தெரியல. இருந்தாலும் இந்த வடிவேலு சுந்தர்சி கூட்டணியில வரக்கூடிய இந்த கேங்கர்ஸ் ஆவது வடிவேலு அண்ணனுக்கு ஒரு கம்பேக் படமா இருக்கணும்னு நம்ம குலசாமியை வேண்டிக்கும். வணக்கம்.